படத்துக்கு போய் நிறைய பாப்கார்ன் வாங்கி கொடு சரியா? ஆண்டி நீங்க எவ்வளவு காலையில படத்துக்கு போறோங்க ஆண்டி. படத்துக்கா? என்ன படம்? பாகுபலிக்கு போறோங்க ஆண்டி. பாகுபலியா? நீங்க தான் வண்டி வச்சிருப்பீங்களா, வண்டியில போலாம்ல. ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க, பார்க்கிங்ல இடம் தேடுறதுக்குள்ள செம்ம இம்சை. அதுவும் வேற நாங்க 2 பேரும் நடந்து போனாதான் ரிலாக்ஸ்டா பேசி நடந்து போவோம். சரிடா சரிடா, சரி பார்த்து போயிட்டோம். சரி பாய்ங்க ஆண்டி. பாய் பாய். வண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு Okay. மெதுவா ரேஸ் பண்ணு. ஏன்டி இவ்வளவு ஸ்பீடா இருக்கற? ஏன்பா என்ன திட்டுற? என்ன பார்த்தா பாவமா இல்ல? பார்வையிலே நீ கவுத்து. இருங்க திரும்ப. ஏய், வண்டி மேல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வச்சுட்டு போயிடா. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியுமில்ல. போ, சரி போய் சாப்பிடு. சா. ஏமா அழுகுற? ஒண்ணும் இல்லம்மா. எடி இந்த நேரத்துல உடம்பு முடியலையா? எதுங்க? இந்நேரத்துல எங்கடையே நான் கூட்டிட்டு போறேன். அமைதியா இருமா, ஏறுமாங்க. போலாமா? ஏறிக்கியா? போலாம். இறங்குமா. நீ ஏண்டி கொண்டு வந்து நிறுத்தி இருக்க? யாரா பாக்கணுமா? நீ ஓட்டுமா, நான் சொல்லித்தரேன். நீ ஓட்டுமா, நான் சொல்லித்தரேன். முன்னாடி வாங்க. எவ்வளோக்கு? 100 ரூபாய்க்கு போடுப்பா. நம்பர் பார்த்துங்க. எங்கே ஓட்டையை காணும்? ஜிபே பண்ணிட்டேன். ஓகே. அம்மாடி இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. உனக்கு டயர்டா இருக்கா? எனக்கும் டயர்டா இருக்கா. என்னம்மா? என்னம்மா? வா. ஓட்டுமா ஓட்டுமா, மெதுவா மெதுவா. அப்படிதான் அப்படிதான். பயமா முன்னாடி பாருமா. அப்புறம் கீழே இப்படி இருக்கேம்மா. காலு மேல அங்க பார்த்தா இங்க நான் கீழே விழுந்துட்டா. அப்படிதான் இல்லம்மா. அப்படிதான் அப்படிதான். மா என்னம்மா சொல்ல சொல்ல கால் இப்படியே வைக்கிற? என்னடி பண்ற? எனக்கு வாட்டமாவே இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? ஆன் பண்ணுமா? ஓ, இந்த ஆன் பண்ணுமா? ஆமா, ஏ பிரஸ் பண்ணு.
மாதிரி தானே தெரியுது. ஐயோ அப்பாட்ட சொல்லி வச்சிருவாண்டி. வாமா ஓடி. இது ரவி என்ன வண்டியாச்சே, காலங்காத்தால இந்த ஆளுக்கு என்ன கிரவுண்ட்ல வேலை? ஐயோ நல்ல வேலை பாக்கலடி. போலாம். தெரியலையே. ஐயோ அப்பா எழுந்திரிச்சிட்டாருமா. அம்மா எங்க போனா சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இந்த மனுஷன் இப்பவே எழுந்திரிச்சு என்ன பண்றாரு? விட்டுறேன். ஏய் வீட்டு வேலையை பாருடி, இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன். உனக்கு அங்கேயே ஏகப்பட்ட வேலை இருக்கு, போ நான் பாத்துக்கிறேன் போ. வண்டி டெய்லி தொடக்க போகவே மாட்டேன். நான் ரவினா, நான் வண்டியை காலைல கிரவுண்ட் ஆண்ட பார்த்தது என்ன விஷயம்? போடா பைத்தியக்காரா, நான் அதுக்கு கிரவுண்டுக்கு போறேன். ஆபீஸுக்கு வீட்டுக்கு எனக்கு வேலை சரியா போகுது, நான் அதுக்கு கிரவுண்டு போயிட்டு இருக்கேன். உன் வண்டி எனக்கு தெரியாதா? போடா குடியாரா, போய் வேலை இருந்தா போய் பாருடா. ரிட்டையர் ஆகிற வயசுல நீ வேலைக்கு போயிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? போயா கழுட்டு பயல. நான் கழட்டு போயலாம். டேய் கல்யாணம் முடிக்கிற வயசுல ஒரு பொண்ணு தான் கலவன் ஆயிருவனா? சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால குழந்தை நேரத்துல பிறந்துருச்சு. கழட்டு போயலாம். என்னை பார்த்த ஜெமினி கணேச ரசிகமா தெரியுதா? நான் சிவகார்த்தி ரசிகன்டா. அதெல்லாம் ஈஸி தான்மா. என்ன அம்மா அம்மாவில் ஒரே ஜாலியா இருக்கீங்க? சும்மாதான்ப்பா. ஏங்க நான் டீ வச்சுக்கொண்டு வரவா? ஒண்ணு வேணா, நீ உட்காரு. டீ இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் இன்னைக்கு வீட்டு வேலையில எப்படி போச்சு? எனக்கு என்னங்க, அதே வீடு அதே வேலை, நல்லாதான் போச்சு. உனக்கு காலேஜ் எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லா போச்சுப்பா. ஓகே குட். பா நாளைக்கு காலையில எனக்கு வண்டி தரீங்களாப்பா? எதுக்குமா? நான் ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தேன்ப்பா. அந்த அக்கா காலையிலேயே ஊருக்கு போறாங்க, அதனால சீக்கிரம் வாங்கணும்ப்பா. நான் ஆபீஸ் போறதுக்குள்ள வந்துருவில்ல? கொண்டு வந்துடுறேன். சரி, சாவி இங்கதான் இருக்கும், எடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. சரி சரி, சாப்பாடு எடுத்து வச்சு நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வாட்டர்மேனுக்கா சப்போர்ட்டுக்கு நீ வருவேனா? அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரமா நீ வந்திருக்கணும்ல. ஏய் எதுக்கு நீ மறைக்கிற? வாங்க உட்காரு, வா வாமாங்கிட்டு. என்னது என்ன? என்னம்மா துணி இது? வள வள வளன்னு இருக்கு. சொல்லிதான் அம்மா எடுத்து கொடுத்துருப்பேன்ல. நம்ம கிரிஜா ஆண்டி இருக்கால, கடையில டிஸ்கவுண்ட் போட்டிருக்கா. நாளைக்கு போய் நம்ம போய் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுங்களோட அங்க போய் எந்த கடையில போய் இப்படி எடுத்துட்டு வந்த துணி வள வள வளன்னு. ஐயோ அம்மா, எனக்கு இல்ல. அப்ப எனக்கா? ம் ஐயோ இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவாரு. நான் எப்படி இதெல்லாம் போட முடியும்? அதெல்லாம் பாத்துக்கலாமா. நீ ஸ்கூட்டி ஓட்டும் போது நான் கவனிச்சேன், உனக்கு சாரி கம்ஃபர்டபுளா இல்ல. ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிற வரைக்கும் இதை போட்டுக்கோ, அதுக்கப்புறம் சாரி கட்டிக்கோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அமுதா, அமுதா டீ போடு, குளிச்சுட்டு வந்துடுறேன். டீயை காணோம். அமுதா, ஆள் இல்லாத மாதிரி இருக்க. போன் எங்க அடிக்குது? போன் அடிக்குது, ரெண்டு பேர்த்தையும் ஆளை காணோம். எங்க போனாங்க? ஆபீஸ்க்கு வர டைம் ஆகுது. அம்மாடி இன்னைக்கு நான் நல்லா ஓட்டணும்ல? நல்லா ஓட்டணுமா? இன்னும் 2-3 நாள்ல நல்லா இன்னும் ஓட்ட ஆரம்பிச்சிருவாமா நீ? ஓட்டிடுவேனா? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, போ சீக்கிரம். ஆமால்ல.
எங்கம்மா நேரம் ஆயிருச்சு போ, உன் அப்பாட்ட மாட்ட போறோம். அப்பெல்லாம் இல்லம்மா, அவர் நல்லா தின்னுட்டு குறைச்சி விட்டு தூங்கிட்டு இருக்காரு. 2 மணி நேரம் ஆகும் இறங்குறதுக்கு. இல்லடி, அவளுக்கு என்ன டிஃபன் கட்டி வைக்கல வேற. அப்பா தானே அது? ஆமாமா. விழிஞ்சுக்கிறேன், சமாளி. எங்கதான் போனீங்க? ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. போன் பண்ணா 2 பேரும் போனை வீட்டுல வச்சுட்டு போயிருக்கீங்க. வசந்தி ஆண்டிக்கு உடம்பு சரியில்லப்பா, அதனால அம்மாவை கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்படியா? சரி, அம்மா எங்க? அங்க விட்டு வந்திருக்கேன்ப்பா. சரி, இந்தா லேட் ஆச்சு, வீட்டுக்கு போ. அம்மா டக்குன்னு வர சொல்லி போன் போட்டுனா. அப்பா, என்னடி சொல்லி சமாளிச்ச? அம்மா வசந்தி ஆண்டிக்கு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னமா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. சாயந்தரம் அதையே சொல்லி சமாளிச்சிரு. சரியா? ஞாபகமா சொல்லணும். ம். ஏங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா? ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னேன், ரெடி ஆகாம உட்காந்துருக்கீங்க. மறந்துட்டோங்க. சரி, ரெடி ஆகுங்க, போலாம். என்னம்மா வெளியேறீங்க? டக்குன்னு வெளியேறி வாங்கம்மா. ஷோ, ஒரு வழிக்கு போகணும்னா அந்த பொம்பளையால ஒருங்கி அதுக்குள்ள விடிஞ்சிரு. ஏய், இது என்ன புது பழக்கம்? சுடிதார் போட்டு வந்திருக்க? சின்ன பொண்ணுன்னு நினைப்ப. ஏண்டி, உனையோட வளர்ந்துருச்சு புள்ள, இப்ப போய் சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கிற? எப்படி புடவை தானே கட்டுவ? இதென்ன எப்படி கட்டிட்டு வந்திருக்க? இங்க பாரு, ஃபங்க்ஷன்ல எல்லாம் கேவலமா பேசுவாங்க. சின்ன பொண்ணாட்ட சுடிதார் போட்டு வந்திருக்குன்னு சொல்லி போய் புடவை கட்டிட்டு வா. நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கு. போ. பா, என்னப்பா பேசுற? ட்ரெஸ்ல என்னப்பா சிட்டி பொம்பளை ஊர் பொம்பளைன்னு? அக்கம் பக்கம் பாருங்க, இந்த வயசுல எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? அம்மா, யாரோ போட்டு போறாங்கம்மா. என் முன்னாடி புடவை கட்டினா தான் நல்லா இருக்கும். புடவை வேட்டி சட்டை நம்ம கலாச்சாரம்மா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா இப்படித்தான் போகணுன்ற ஒரு முறை இருக்கு. அப்படியே அப்போ இல்லப்பா, இவங்க இப்படி வந்தாதான் நான் வருவேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன். ஓ, அப்போ ஒரு முடிவோட இருக்கீங்களா? அப்படி 2 பேரும் அப்படியே நில்லுங்க, நான் போயிட்டு வரேன் ஃபங்க்ஷனுக்கு. விடுமா, பாத்துக்கலாம். வாமா. ₹100 நேத்து தானே போட்டேன். எப்படி 2 நாளைக்கு ஓடுமே வண்டியே? பெட்ரோல் தான் தீர்ந்துருச்சு. ரொம்ப தூரமா இருக்கு, ஆபீஸுக்கு வர லேட் ஆச்சு, கட்ட போறாங்களே. சொல்லுங்கண்ணா. நேத்து நீ தானே பெட்ரோல் போட்ட? ஆமா. ₹100 போட்டா 2 நாளைக்கு ஃபுல்லா ஓட்டுவேன். ஒரு நாள் தான் ஓட்டுருக்கு. எவ்வளவு 10 கிலோமீட்டர் தள்ளிட்டு வரேன். எங்க பாத்து பெட்ரோல் போட்ட? நீ செல்ல நோண்டிக்கிற போது தெரியும் நீ பெட்ரோல் ஒழுங்கா போடலன்ட்டு. ஏன்னா ₹100 தானே போட்டேன். நீங்க தானே மீட்டரை பாத்தீங்கல்ல? மீட்டர் நான் பார்த்தேன். நீ செல்ல நோண்டிக்கிட்ட பெட்ரோல் போக தெரியும். எல்லாம் நோண்டா பெட்ரோல் போட மீட்டர்ல ₹100 காட்டுச்சுல. மீட்டர் எதுக்கு பார்த்து சொல்றது? எங்க பார்த்த, எங்க போட்ட, எங்க எப்ப போட்ட? பாருக்கா, 2 நாளைக்கு ஓடல. உங்க வண்டியில பிரச்சனை வச்சு என்ன சொல்றீங்க நீங்க? மீட்டர்ல பிரச்சனை இல்ல. என்னண்ணா இல்லண்ணே, ₹100 தானே போட்டேன். நம்ம 2 நாளைக்கு ஓட்டுவேன். ₹100 போட்டா இப்ப உடனே நின்றுச்சுன்னு வந்துட்டு என்ன சொல்றாரு? வண்டிய பிரச்சனை வச்சு காசுக்காக நான் சொல்றேன். ₹100 போட்டா 2 நாளைக்கு ஃபுல்லா ஓட்டுவேன். ஒரு நாள் ஓட்டுறீங்க, அங்க இருந்து இவ்வளவு தள்ளிட்டு வரேன். அங்க போச்சு பெட்ரோல். எவ்வளவு வேலை கெடுத்து பாருங்க. வண்டியில ஏதோ பிரச்சனை வேலைக்கு வச்சேன். பையன் அப்படிலாம் பண்றாரு கிடையாது. உங்க வண்டியில எதனா பிரச்சனை இப்ப என்ன உங்களுக்கு? ₹100 போட்டு நான் பார்த்தேன். அண்ணா போட்டு முறைக்காது, இங்க பார்த்து போடு. சிந்துது பாரு, நல்லா போடு உள்ள. மா, ஏமா சோகமா இருக்க? அப்பா வாங்குற சம்பளத்துல பாதி வாடகைக்கு போயிருதுன்னு ரொம்ப புலம்புறாருமா. அவரை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. நம்ம ஏமா மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும்? அந்த காசை இஎம்ஐல போட்டு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கினா என்ன? ஏற்கனவே நம்ம நிறைய கடன்ல இருக்கோம்மா. அதுக்கு வேற மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம். போன வருஷம் அப்பாவோட பிஸ்னஸ் லாஸ் ஆனதுலேருந்தே ஃபினான்ஷியலாக நம்ம நிறைய கஷ்டத்தில் இருக்கோம்மா. இந்த மாதிரி நேரத்தில் சொந்த வீடெல்லாம் எப்படிம்மா? இதுக்கு என்ன சொல்யூஷனை நம்ம இப்போவே கண்டுபிடிச்சி சரி பண்ணுமா, இல்லாட்டி நம்ம இதே லூப்பில் மாட்டிப்போம். இப்படி விட்டால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாகவே தான் இருப்போம். நம்மளால சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அதுக்கு என்ன வழிமா இருக்குது?
ஒரு வழி இருக்குமா? அப்பா பேர் ரவி, டேட் ஆஃப் பர்த் 2/6/1975. நாங்கள் எப்போ சொந்த வீடு வாங்குவோம்? உங்க வாழ்க்கையில் தற்போது நிறைய நிதி சிக்கல் மற்றும் கடன் இருப்பதை நான் காண்கிறேன். மேலும் கடந்த வருடம் நீங்கள் ஏதேனும் பெரிய நிதி இழப்பை சந்தித்தீர்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? பாருங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருஷ இறுதிக்குள்ள சரியாகிவிடும். ஜனவரி 2026க்குள் நீங்கள் வீட்டை வாங்குவதற்கான நல்ல நேரம் வருகிறது. கவலைப்படாதீங்க. பாத்தியாமா, சரியாயிடுமா? அம்மா, காலை விடாதம்மா, காலை எடுமா, காலை எடுமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். போமா போமா, நீ போய் வரலாமா? வண்டி ஓடி பழகுற வண்டி இப்படித்தான் பெட்ரோல் காலி ஆகுதா வண்டியில? இது தெரியாம நான் பம்புக்காரங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஒரு இந்த வாரம் ஓ, இதான் உங்க வேலையா டெய்லி? அதான் டெய்லி பெட்ரோல் எல்லாம் தீர்ந்து போதா வண்டியில? ஏண்டி கொஞ்சம் கூட அறிவு இல்லை உனக்கெல்லாம்? புதுசா சுடிதார் வேற போட்டிருக்கா, இது எப்ப இருந்து பழகுன? அசிங்கமா இருக்குடி பார்க்கும் போதே. வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு சுடிதார் போட்டு ஆட்டிட்டு இருக்க. ஏமா, அவளுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு எங்க போச்சுமா அறிவு? விழுந்து எங்க கைய காலம் உடச்சு தொலைச்சுக்கிட்டே யார் உன்னை பாக்குறது? இங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு. அது மீறினா அப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது. வண்டி ஓட்டி பழகுற வண்டி ஓட்டி. பா, என்னப்பா பேசுற? அம்மா, இவளை யாராவது பார்த்தா சொல்லுவாங்களா நல்லா பாத்துக்கலன்னு? 4 பேரை கூட்டு வந்து காட்டு பாருமா, நல்லா பாத்துக்கிறாங்க இல்லையான்னு பாரு. எப்படி இருக்காண்டு என்னமா நல்லா பாத்துக்கலன்னு சொல்ற. அவளுக்கு என்னமா குறை வச்சேன்? நாங்க நட்டு ட்ரெஸ் வேணும்ன்றது வாங்கி போட்டு நல்லா தான் நம்ம வச்சிருக்கேன். பா, என்னப்பா பேசுற நீ? நீ பண்ணதெல்லாம் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு பண்ண வேண்டியதான்ப்பா பண்ணிருக்க. நீ கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு பிடிச்ச புடவை, உனக்கு பிடிச்ச நகை, உனக்கு பிடிச்ச படம், ஏன் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட அம்மாவை கூட்டிட்டு போய் சுத்தி பார்த்திருந்திருப்ப. இதெல்லாம் அம்மாவுக்கு பிடிச்சது கிடையாதே, உனக்கு பிடிச்சது தானே நீ பண்ணிருக்க. என்னைக்காவது ஒரு நாள் அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டிருக்கியாப்பா? கேட்டிருக்க மாட்டேன். ஏன், யாருமே இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற யாருமே கேட்டுக்கிறது கிடையாதுப்பா. புருஷன்னா பொண்டாட்டிக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும், இதெல்லாம் மட்டும்தான் செய்யணும்னு அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பிடிச்ச புடவை, உனக்கு பிடிச்ச இது, உனக்கு பிடிச்ச என்ன கலர், உனக்கு எங்க போகணும் என்னன்னு ஏதாவது கேட்டிருப்பீங்களாப்பா? நீ எனக்கு நல்ல அப்பா தான்ப்பா, என் அம்மாவுக்கு நல்ல புருஷன் தான்ப்பா. ஆனா ஒரு நாளாவது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க இப்படி வந்து எங்களை இப்படி கேட்டிருக்க மாட்டீங்கப்பா. நாங்களும் இப்படி நின்று உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு அம்மா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடும்போது நீ என்ன சிட்டி பொண்ணா அப்படின்னு கேட்டீங்க. இதுல இருந்தே தெரியல நீங்க எந்த காலத்துல இருக்கீங்கன்னு. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது எவ்வளோ அழகா இருந்தாங்க தெரியுமாப்பா? அவங்க முகத்துல நான் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன்ப்பா. ஆனா நீங்க சொன்ன ஒத்த வார்த்தையில அது எல்லாமே கலைஞ்சு போச்சுப்பா. இந்த வயசுலயும் அம்மா வண்டி ஓட்டு கத்துக்கணும்னு என்னப்பா அவசியம் இருக்கு? அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா. ஒரு ஃபோன் பண்ணா போதும் எல்லாமே வீடு தேடி வருது. அப்படி இருந்தும் அவங்க ஏப்பா வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க?
அம்மா தினம் தினம் வண்டி எடுக்கும்போது அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரடி, அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரடின்னு ரொம்ப பயந்துப்பாங்க. அதனாலயே அவங்க இன்ன வரைக்கும் வண்டி ஓட்ட கத்துக்கலப்பா. உங்க மேல பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு, அதை தாண்டி ரொம்ப பயம் இருக்குப்பா. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா முதல் நாள்லயே வண்டி ஓட்ட கத்துருப்பாங்கப்பா. இப்ப கூட ஒண்ணு இல்ல, நீ வண்டி ஓட்டு, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், யாரு என்ன சொன்னா என்ன, வண்டி ஓட்டுறதுக்கு வயசு இல்ல, ட்ரெஸ் போடுறதுக்கு வயசு இல்ல, என் பொண்டாட்டி ஆசைப்படுறா, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கப்பா. ஒரு பொண்ணுக்கு இதுக்கு மேல என்னப்பா வேணும்? எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவாங்கப்பா. நீங்க மட்டும் அப்படி சொல்லி பாருங்களேன். அம்மா இந்த வண்டி இல்ல, ராக்கெட்டை கூட ஓட்டுவாங்கப்பா. கல்யாணம் ஆன புதுசுல அவங்க ஆசை என்னன்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்கப்பா. ஆனா இப்ப கேட்டா அவங்களுக்கு என்னன்னே ஞாபகம் இருக்காது, அதெல்லாம் மறந்துருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன ஆசை தெரியுமா? இந்த வண்டியை ஓட்டணும், அது மட்டும்தான்ப்பா. இந்த வண்டி ஓட்டும் போது அம்மா முகத்துல அவ்வளோ சந்தோஷம், அதை நீங்க பார்த்துருக்கணுமே. பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு பதிலா நீங்க தான்ப்பா வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துருந்துருப்பீங்க. பா இப்ப கூட நீ தலையை தொங்க போட்டு என்ன யோசிக்கிற தெரியுமா? புள்ள சொல்றது சரிதான், பொண்டாட்டிய வண்டி ஓட்ட வைப்போம் அப்படின்னு யோசிக்கிறப்பா. ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொம்பளை இந்த வயசுல இப்படி பண்ணிட்டு இருக்கு, புருஷனும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுவாங்கன்னு தானப்பா யோசிக்கிற. பா சுத்தி இருக்கிறவன் 1000 பேசுவான்ப்பா, அவனுக்காகலாம் நம்ம வாழ முடியாது. இருக்கிறது ஒரு லைஃப் பா, கொஞ்ச நாள் அத நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவோம்ப்பா. யாருக்கு என்னன்னு எப்பப்பா தெரியும்? என்னைக்கா இருந்தாலும் வந்தவங்க போதானப்பா செய்யணும். இனி இருக்கிற கொஞ்ச நாளாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு போட்டும்பா. நான் இவ்வளவும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன்னோட விருப்பம். ஆனா ஒண்ணு, நீ வந்து இந்த கத்துனல்ல, ஆனா அம்மா உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? அது பயம்னு மட்டும் நினைக்காத, அம்மா உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. அவங்க உனக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துட்டாங்க. ஆனா நீ உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற மரியாதை, என் அம்மா மேல வச்சிருக்கிற காதலுக்கான மரியாதையை நீ தான் கொடுக்கணும். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், தப்பு என் மேலதான், என்ன மன்னிச்சிரு. அவளுக்கு என்ன வேணுமோ நீ சொல்றது மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனா இந்த வண்டி மட்டும் வேணாமா. எங்கேயாவது போய் விழுந்து கைய கால் உடைச்சுக்கிட்டேன்னு வையே, அவளும் தாங்க மாட்டா. அதை பாத்துக்கிற மனதைரியம் எனக்கு இல்லம்மா. புரிஞ்சுக்குங்கம்மா ரெண்டு பேரும். பா ஏன்பா இதுக்கு மட்டும் வேணான்னு சொல்ற? பா நான் பேசினதே இதுக்காக தான்ப்பா இவ்வளோ நேரம். உனக்கு என்ன, அம்மா வண்டி ஓட்டி எங்கேயாவது கீழே விழுந்து கைக்கால முடிச்சுட்டு படுத்துட்டாங்கன்னா உன்னால பார்க்க முடியாது, உனக்கு கஷ்டமா இருக்கும், அதுதானப்பா. அவங்க மேல இருக்கிற தைரியத்துல சொல்றேன், நான் வண்டி ஓட்டி சொல்லி கொடுக்குற நம்பிக்கையில சொல்றேன். அவங்க வண்டி ஓட்டுவாங்கப்பா, அவங்க வண்டி எடுத்து இப்ப வீடு வரைக்கும் ஓட்டுவாங்கப்பா. ஒருவேளை அவங்க வண்டி எடுத்ததோ, வண்டி ஆஃப் பண்ணிட்டாலோ, காலை கீழே ஊனிட்டாலோ, இல்ல கீழேயே விழுந்துட்டாலோ, இனிமேல் நான் அம்மாக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க மாட்டேன்ப்பா. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ சொன்னது மாதிரி கிளீனா வண்டி ஓட்டிட்டான்னு வைய, நான் புது வண்டி அவளுக்கு எடுத்தாரேன், தாராளமா ஓட்டட்டும். ஆனா நான் பயந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வைய, அப்புறம் என்னைய குறை சொல்லக்கூடாது. நான் அவ சுதந்திரத்தை தடுக்கலம்மா, அவ மேல இருக்க பாசத்தினால நான் சொல்றேன், அவ்வளவுதான். பயமா இருக்குடே, வேணாம். என்னம்மா இப்படி சொல்ற? உனக்காக அவர்கிட்ட தொண்டை தண்ணி வத்த பேசி பர்மிஷன் வாங்கியிருக்க, இப்ப பார்த்து வேணான்னு சொல்ற. இங்க பாரு, இது உன்னோட ரொம்ப நாள் ஆசை. இப்ப விட்டனா உன்னால வண்டியே ஓட்ட முடியாது, உனக்கு பிடிச்ச மாதிரி எப்பவுமே வாழ முடியாது. நீ எப்பவும் போல வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான். சொல்லு, இப்ப நான் ஓட்டுறியா என்ன? போ, ஓட்டு போ.